கோமதி, ராஜி, மீனா 3 பேரும் சென்னை கிளம்பி போயிடுவாங்க. மீனாவுக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அத்தை வீடை பத்தி ஏற்கனவே தெரியும். ஆனா கோமதிக்கும் ராஜிக்கும் அப்படி இல்ல. அங்க போய் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்க போறோம், புதுசா நிறைய சொந்தக்காரவங்க எல்லாம் கிடைப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துலதான் கோமதி அங்க போவாங்க. நிறைய பலகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. அங்க போன இடத்துல வரவேற்பெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மீனாவோட மாமாவும் அத்தையும் உங்களோட 2 மருமகள் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. கோமதிக்கு மலரையும் மதியையும் ரொம்பவே பிடிக்கும். மலரு, நீ உன் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கம்மா. உன் சமையலும் அப்படிதான், அப்படியே நான் சமைச்ச மாதிரியே சமைச்சிருக்கியே. இத்தனை வெரைட்டியும் நீயா சமைச்ச? ஏண்டி மீனா, நீயும் இருக்கியே, இதோ பாரு, மலரை பார்த்து கத்துக்கோ. பாரு, இவ்வளவு சமையலையும் ஒரே ஆளா நின்னு எப்படி சமைச்சிருக்கான்னு பாரு. அதுவும் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அத்தை, நீங்க எவ்வளவு வேணாலும் அவங்கள பாராட்டிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு இந்த சமைக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அத்தை. என் தலையெழுத்து வேற வழி இல்லாம அந்த குவார்டர்ஸ்ல இருக்க வேண்டியது இருக்கு. உங்க பிள்ளையும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லைன்னா நான் எதுக்கு அங்க சமைச்சு கஷ்டப்பட போறேன்? ஏண்டி, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு குவார்டர்ஸ் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போற? மலர மாதிரி நல்லா சமைக்க கத்துக்கோன்னு தானே சொன்னேன். இந்த சமையல்லாம் சுட்டாலும் எனக்கு வராது அத்தை. அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, சூப்பரா சமைப்பீங்களே. எங்க அத்தை சமையல் அடுத்த தெரு வரைக்கும் மணக்கும். நீங்க எல்லாரும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அத்தை சமைச்சதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டீங்க, அங்கேயே இருந்துருவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். மீனா, போதும் மீனா, ரொம்ப புகழ்ந்து தள்ளாத. அவளும் நல்லா தான் சமைக்கிறா. ஆமா மதி, உனக்கு மலர மாதிரி உனக்கு சமைக்க தெரியாதா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கும் நல்லா சமைக்க தெரியும். ஆனா நான் சமைக்கிற எல்லாமே ரொம்ப ஹெல்தியா பார்த்து பார்த்து சமைப்பேன். எங்க வீட்டுல என் தங்கச்சிக்கு தினமும் நான் தான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். ஆமா ராஜி, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் படிக்க வேண்டியது இருக்கு, நிறையவே படிக்க வேண்டியது இருக்குக்கா. நாளைக்கு எக்ஸாம் எழுத போனோம்ல, அந்த டென்ஷன் தான். ராஜி என்னதான் வெளியில எக்ஸாம் டென்ஷன் சொன்னாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ள கதிரை பார்க்கணும் போல இருக்கும். கூட கதிர் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் நிறையவே இருக்கும். கதிர் நேர கோமதிக்கு போன் பண்ணுவாரு. என்னம்மா, இடமெல்லாம் வசதியா இருக்கா? 3 பேரும் கரெக்டா போயிட்டீங்களா, என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதெல்லாம் நல்ல வசதியா இருக்குடா, நல்ல பெரிய வீடு தான், 3 பேரு தாராளமா தங்கலாம். சரிம்மா, எதுன்னா கால் பண்ணுங்க, ராஜிய பத்திரமா பாத்துக்கோங்க. ராஜி எக்ஸாம் எழுத போகும்போது நீங்களும் கூட போயிட்டு வாங்க. சரிடா, அவளை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. ராஜி உடனே, அத்தை யார் அத்தை? கதிர்தாம்மா, இந்தா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட கொடுப்பாங்க. ராஜி கொஞ்சம் தள்ளி தனியா போய் கதிர்கிட்ட பேசுவாங்க. ராஜி, பத்திரமா இரு ராஜி, ரொம்ப டென்ஷன் ஆகாம நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. நீ கண்டிப்பா இந்த தடவை எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவ. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நான் உன் கூட வரலன்னு ரொம்ப வருத்தமா? ஆமா பின்ன இருக்காதா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு கதிரு. அப்ப வேற ஏதாச்சும் ஹோட்டல் வேணா அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு கதிரு. ஐயோ இல்ல வேண்டாம், அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்குவாங்க, அதனால நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். அதுதான் அத்தையும் மீனாக்காவும் பக்கத்திலேயே இருக்காங்களே, அதனால பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு ராஜி சொல்லுவாங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு நாளையிலேயே 3 பேருக்குமே மலரையும் மதியவும் அந்த வீட்டுல எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். கோமதியெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே அவங்க வீட்டுல கலகலன் வெகுளித்தனம் பேசுற மாதிரியே இங்கேயும் அந்த லட்சுமி அம்மா கிட்ட, என்ன நீங்க இப்படி வேலை வாங்குறீங்க உங்க மருமகளை? நான்லாம் எங்க வீட்டுல எங்க மருமகளை தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோம், வேணும்னா என் மருமகள் கிட்ட கேட்டு பாருங்க. உடனே லட்சுமி அம்மா, அதெல்லாம் உங்க வீட்டோடயே வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல இப்படித்தான். மலரு, வீடை கூட்டிட்டு போய் துணியெல்லாம் நிறைய சேர்ந்து போயிருச்சு, துணியெல்லாம் துவைச்சு வை. துணியை துவைச்சு முடிச்சுட்டேன்னா கடைக்கு போயிட்டு காய்கறி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. நைட்டு சமையலுக்கு மாசம் நிக்காம 2 பேரும் வேலையை பாருங்கடி. என்ன சொன்னாலும் மதி வந்துட்டு மீனா மாதிரி தான். மலரக்கா, நீங்க பயந்துகிட்டே இருக்காதீங்க, நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை மட்டும் பாருங்கக்கா. என்னடி மெல்லமா குசு குசுன்னு அவகிட்ட என்ன சொல்ற? பேசாம வேலையை பாருங்க. அம்மா என் மீனா, நீ தான் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் பெத்தவங்களை விட்டுட்டு ஓடி போனவளாச்சே, எப்படி உங்க வீட்டுல உன்னை சேர்த்துக்கிட்டாங்க? உங்க அப்பா தான் உங்ககிட்ட பேசாம தானே இருந்தாரு? ஆமா அத்தை, இப்பதான் கொஞ்ச நாளா பேசுவாங்க. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது, அதுல இருந்து பேசுவாங்க. நான்லாம் உன்ன மாதிரி ஓடி போன மருமக வந்திருந்தான்னா வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன். எப்படி உங்க மாமியார் உன்னை சேர்த்துக்கிட்ட? உங்க மாமியாரும் உன்ன மாதிரி ஓடி வந்தவங்களா? அத்தை, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. என்னை பத்தி பேசுனீங்க சரி, எங்க மாமியாரை பத்தி நீங்க பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் பேசக்கூடாது?
உள்ளத சொன்னா குறுகுறுன்னு இருக்கும். எனக்கு எல்லா கதையும் தெரியும். உன் மாமியாரும் வீட்டை விட்டு ஓடி வந்தவ தானே, அதனாலதான் உன்னைய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா. இதெல்லாம் கிட்ட கோமதிக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு கூட பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அவ இவன் பேசுறீங்க. முதல்ல மரியாதையா பேச கத்துக்கோங்க. ஏதோ மீனாவோட அம்மா ரொம்ப வற்புறுத்தி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் இங்க வந்தோம். எங்களுக்கு என்ன போகிறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்தோம்னு நினைச்சீங்களா? உடனே அந்த லட்சுமி அம்மா, நாங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கோம், வர்றவங்க போறவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு? எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாம ஒண்ணும் இங்க வரல. தேவை இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. மீனா பாருடி மீனா. மீனாவுக்கு எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியாது. ரெண்டு பக்கமும் விட்டுருங்களேன், அத்தை விடுங்க அத்தை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ராஜியும் கோமதி கிட்ட அத்தை விட்டுருங்க அத்தை, நம்ம பேசாம இங்கிருந்து கிளம்பிடலாம், அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு. லட்சுமி அம்மாவும் போங்க எல்லாரும் கிளம்பி போங்க, உங்களை யார் இங்க இருக்க சொன்னது? கோமதியும் விடாம குன்னக்குடி வந்து பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி கேட்டு பாருங்க. நல்லா கேட்டோம் உங்க குடும்பத்தை பத்தி, அதான் ஊரே சிரிக்குதே உங்க குடும்பத்தை பார்த்து. வீட்டுக்கு வந்த மருமகளை விரட்டி அடிச்ச குடும்பம் தானே, உங்களுக்கு தெரியாததெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படியே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ராஜி, மீனா, கோமதி 3 பேருமே வெளியில கிளம்பிடுவாங்க. மீனா அவங்களோட ஆபீஸ்ல சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வேற ஹோட்டல்ல புக் பண்ணிட்டு 3 பேருமே அங்க போயிடுவாங்க. இவங்க 3 பேரோட நிலைமை இப்படி இருக்க, அங்க குமாருக்கு அவங்க அப்பத்தா இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் ஊருக்கு போயிருக்கிறத. உடனே குமார் அவங்க அப்பத்தா கிட்ட, அப்பத்தா எப்படியாவது அரசியும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்பத்தா, இப்பதான் வீட்டுல யாருமே இல்லையே. இருடா கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கு இல்ல அப்பத்தா, இப்பதான் கதிரும் பெரியப்பாவும் நல்லா ஒத்துமையா இருக்காங்கல்ல, இன்னும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அப்பத்தா. அப்ப இது வரைக்கும் ஒன்னா சேரலன்னு நீ நினைக்கிறியா? உங்க அப்பன் மட்டும் தாண்டா இன்னும் மாறல, மத்த எல்லாரும் மாறிட்டாங்க. என்னைக்கு முத்துவேலு கோமதி குடும்பத்தை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தான்ல, அப்பவே 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவர ஆக்குறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்க அப்பன் மட்டும்தான். அவன் இந்த வயசுலதான் பிறந்தானா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நீயும் அப்படித்தான் இருக்க. இப்ப வரைக்கும் உங்க அப்பன் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்க. நாளைக்கு இன்னொரு தடவை அரசிய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? ஐயோ இல்ல அப்பத்தா, அதான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேனே, நான் முன்ன மாதிரி இல்ல அப்பத்தா, இப்ப ரொம்ப மாறிட்டேன். உன் கால்ல வேணாலும் விழுறேன், எப்படியாவது அரசி கூட என்னை சேர்த்து வச்சிரு அப்பத்தா. அந்த நேரம் பார்த்து மாறி அவங்க அத்தைக்கு மோர் கொண்டு வருவாங்க. தாங்க அத்தை, குளு குளுன்னு இந்த வெயிலுக்கு நல்லா மோர் கடைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. குடுமாரி, ஏண்டா குமார், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போகாம? நீ அப்பா கூட போயிருக்கேன்ல நான் இருக்கேன். அது எப்படி போவான்? உன் பிள்ளை மறுபடியும் அரசிய கல்யாணம் பண்ணி வையின்னு ஒத்த கால்ல நிக்கிறான், அவனை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்ட குமாரோட அப்பத்தா சொல்லுவாங்க. மாரியும் அவங்க அத்தை கிட்ட, அத்தை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், எனக்கும் அரசிய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு தான் ஆசை. எப்படியும் 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிப்போயிடுச்சு. எப்படியும் அரசிக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறாங்க. அந்த இடத்துல போய் அவளை எதுவுமே பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அங்க போய் அவ கஷ்டப்படுறத விட இந்த வீட்டுல ராணி மாதிரி நான் பாத்துக்குவேன். குமாரும் முன்ன மாதிரி கிடையாது அத்தை, நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அத்தை, கோமதி கிட்ட பேசி பாருங்க. இதை கேட்ட குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேம்மா, ஆனா நீயே எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும்டா குமாரு, இன்னொரு தடவை உங்க அப்பா பேச்ச கேட்டு ஜெயிலுக்கு போகாம இருந்தா சரி. உங்க அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கைய நீட்டுவாங்க. குமாரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல அரசி வேகமா அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி வருவாங்க.